வெல்கம் டு பூர்ணா சச்சிபத்ரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்தா, வெஜ் க்ரீம் பாஸ்தா பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன வேணும்னா வேக வச்ச பாஸ்தா, அப்புறம் வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம், கொஞ்சம் மஷ்ரூம்ஸு, குடமிளகா. நீங்கள் என்ன கலர் குடமிளகா இருந்தாலும் அது போட்டுக்கலாம். நான் க்ரீன் கலர் குடமிளகா யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கார்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீன்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் சுண்டலும் கார்னும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மைதா யூஸ் பண்ண போகிறதில்ல. மைதா யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தி பாஸ்தா தான் பண்ண போகிறோம். பிராண்ட்யார்ட் பாஸ்தா தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால் ஹெல்த்தியாக பண்ணுங்கிறதுனால நான் சுண்டல், பச்சை சுண்டலும் கொஞ்சம் பச்சையான சோளமும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அதை மிக்சியில் போட்டுட்டு ஒரு 4 பல் பூண்டு போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். மஷ்ரூம்ஸும் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ஸ் நல்லா ஹாஃப் குக் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா சாட்டே ஆகட்டும். இப்போ வேக வச்ச காய் போட்டுக்கலாம். நல்ல கொஞ்சம் சாட்டே ஆனதுக்கப்புறம் பாஸ்தா சேர்த்துக்கலாம். இது குதிரைவாலி பாஸ்தா, உடச்சி விட்டு அப்படியே சேர்த்து கொஞ்சம் கிளறிக்கலாம். பாஸ்தாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதுக்கான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இதை நான் வந்து ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது போடுறேன். இதோட வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சீசனிங்காக காஞ்ச வெந்தயக்கீரை, மேத்தி லீவ்ஸ் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இப்போ ரெடி டு சர்வ் க்ரீமி பாஸ்தா.